ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சோடைய டெஸ்ட் நம்பர் 11 அதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நமக்கு டெஸ்ட் பேட்ச் டெலகிராம் சேனலில் போயிட்டுருக்கு. அது வேணுன்றவங்க அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம டெஸ்ட் நம்பர் 11 அதுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்ற பாடல் வரிகளுடைய ஆசிரியர் பாரதியார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வேண்டும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் பாரதியார். விடுதலை போராட்டத்தின் பொழுது காயிதே மில்லத் எந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்? ஒத்துழையாமை இயக்கம். இறப்பாருக்கு இல்லென்று எய்வது கரத்தல் அறவியலன்று. வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு. இந்த கூற்று யாருடையது? தேவநேய பாவாணர். 20ஆம் நூற்றாண்டில் வெளிவந்த பெரிய அகரமுதலி சென்னை பல்கலைக்கழக அகராதி. இன்னா 40 நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 40. இன்னா 40 நூல் மொத்தம் எத்தனை இன்னாத செயலை கூறியுள்ளதுன்னா 164. இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னா 40ல் 40 வருதா, அப்போ அதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை கேட்டால் 40. அடுத்தது மொத்த இன்னாத செயல்னு வரும்பொழுது இங்கே 40 4 வருதா அதில். ஸோ கடைசி நம்பர் நமக்கு 4. இன்னான்ற சொல் எத்தனை தடவை வருது? 2 தடவை வருதா. அப்போ அந்த 4ஐயே 2 தடவை மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 4 ஆர் 16. அப்போ 16 4 சேர்த்தா 124. அதுதான் அதோட ஆன்சர். ஸோ இதை ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்தாலும் போட்டுடலாம். சிறுபஞ்ச மூலம் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளதுன்னா 97 வெண்பாக்களை கொண்டுள்ளது. முன்றுரை அரையனார் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்? 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். உலக வசனம் என்பது எந்த அறநூலுடைய வேறு பெயர்? பழமொழி நானூற்றினுடைய வேறு பெயர். தூயம் அதோடைய பொருள் தூய்மை உடையவர். வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. சிறுபஞ்ச மூலம் நூலில் ஒவ்வொரு பாடலிலும் எத்தனை அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது? 5 அறக்கருத்துக்கள். இதில் பஞ்ச வருதா? பஞ்சபூதம்னா என்ன? நமக்கு 5. அப்போ சிறுபஞ்சம் வருது, பஞ்சம்னா 5. அப்போது எத்தனை அறக்கருத்துன்னு கேட்டால் 5 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ பின்னர் பலவிடத்தும் வரின் அந்த இதில் எந்த அணி வருதுன்னா பின்வரு நிலை அணி. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பொருள் அதிலே எப்படி வர மாதிரி மேட்ச் பண்ணி கொடுத்துட்டு எது கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வாட்டான் அதோடைய பொருள் வருந்த மாட்டான்னு கொடுத்துருக்காங்க, அது சரி. அடுத்து கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல் சரி. நாறுவ முளைப்ப சரி. தாவா பொருள் கெடாதிருத்தல், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கெட்டு இருத்தல், அப்போது அது தவறு. அப்போ நமக்கு கரெக்ட் ஆன்சர் 4 மட்டும் தவறு, 4th ஆப்ஷன். நானிலம் பிரித்து எழுதுக. 4 கூட்டல் நிலம். களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களம் ஏரி. சீர் பிரித்து எழுதுக. திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஆப்ஷன். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். முதலிலாருக்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார் கிள்ளை நிலை. இதில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டு உவமை அணி. கூற்று 1, நற்பண்பு இல்லாதவரிடத்தில் செல்வம் நிலைக்காது என வள்ளுவர் கூறுகிறார். இது சரியான்னு பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்னா இங்கே நற்பண்புன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வரணும்? பொறாமை இல்லாதவரிடத்தில் பொறுமை இல்லாதவரிடத்தில் செல்வம் நிலைக்காது. பொறுமை இல்லாதவரிடத்தில் செல்வம் நிலைக்காது. அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவரிடத்தில் உயர்வு இருக்காது. அப்போ கூற்று 1 நற்பண்புன்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு தவறு. கூற்று 2 சரி, ஒழுக்கம் இல்லாதவரிடத்தில் உயர்வு இருக்காது. அப்போது நமக்கு கரெக்ட் ஆன்சர் பார்த்திங்கன்னா 4th ஒன். கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. முடிவும் இடையூறும் இது திருக்குறள். முற்றியாங்கி எய்தும் படுபயனும் பார்த்து செயல். செரு அடுதோல் என்னும் அடைமொழியை பெற்றவர் நல்லாதனார். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? எந்த நீதி நூல்னா முதுமொழி காஞ்சி. குளவி பிணியின் என்று வாழாதல் இனிதே. இந்த பொருள்படக்கூடிய நூல் இனியவை 40. அடுத்து பொறுத்துக. நூல் பெயர் கொடுத்து அதோடைய ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க. இங்கே கார் 40, பழவழி 40, இன்னா 40, இனியவை 40.
ஆப்ஷன் பொய்கையார், கபிலர், மதுரை கண்ணன் குத்தனார், பூதஞ்சேந்தனார். கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன். கார் நாற்பது மதுரை கண்ணன் குத்தனார், களவழி நாற்பது பொய்கையார், இன்னா நாற்பது கபிலர், இணையவை நாற்பது பூதஞ்சேந்தனார். கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த 5 மூலிகைகளுடைய எந்த பகுதி நமக்கு உடல் நோயை தீர்க்கும் அப்படின்னா அதோடைய வேர். காரியாசன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கண்ணதாசனுடைய சிறப்பு பெயர் வந்து கவி வல்லரசர் கொடுத்துருக்காங்க. கண்ணதாசனுடைய சிறப்பு பெயர் என்ன? கவி அரசு. அப்போ இது தவறு. அடுத்தது, இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் பற்றி கூறும் நூல் எனது இயேசு காவியம். இது கரெக்டு. அடுத்து, கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. இதுவும் கரெக்டு. அப்போ நமக்கு எது மட்டும் தவறு? ஒன்று மட்டும் தவறு. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தது, ரசிகமணி என சிறப்பிக்கப்படுபவர் யார்? டி.கே. சிதம்பரனார். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காததால் கொல்லப்பட்ட பெண்ணின் பெயர் உடையாள். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். கம்பர் அம்பிகாவதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என்ற வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பாரதிதாசன் கவிதைகள். பரம்புமலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் முடியரசனுக்கு யாரால் வழங்கப்பட்டது? குன்றக்குடி அடிகளார் அவர்களால். மோந்து பார்த்தால் வாடும் மலர் அனிச்ச மலர். அடுத்து பொறுத்துக, பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. பண், எய்பு, கருமம், நஞ்சு. ஆன்சர் ஆப்ஷனில் வந்து இசை, பொருத்தம், செயல், விடம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக அதுக்கு நேரம் தான் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் 1, 2, 3, 4 ஃபஸ்ட் ஆப்ஷன். கருணை உள்ளம் இல்லாத கண்ணை வள்ளுவர் புண் என்று கூறுகிறார். பண்புல பாடறிவார் மாட்டு. இதில் பாடறிவார் என்ற சொல்லின் பொருள் நெறியுடையார். பொருந்தாத ஒன்றை கண்டறிக. மூதுரை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, ஏலாதி. இதில் பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, ஏலாதி இது மூணுமே பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடியது. இது வராது. அப்போ தப்பு நமக்கு இதுதான். ஃபஸ்ட்டு வந்தால் ரைட் ஆன்சர். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் உவே சுவாமிநாதர். மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். பொறுத்துக, பொருள் வச்சு கொடுத்துருக்காங்க. நெறி, வற்றாமல், எக்களிப்பு, சமர். இந்த ஆப்ஷனில் குறையாமல், போர், வழி, பெருமகிழ்ச்சி. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4th ஒன். நெறி, வழி, வற்றாமல், குறையாமல், எக்களிப்பு, பெருமகிழ்ச்சி, சமர், போர். பூங்கொடி என்னும் காவியத்துக்காக தமிழக அரசு வந்து பரிசு வழங்கிய ஆண்டு 1966. காரியாசன் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். 16 வயதில் தனது தந்தையின் மேடை போர்ப்படையில் தளபதியாக ஆனவர் அலெக்சாண்டர். பூவாய்து காய்க்கும் மரமுள என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எடுத்துக்காட்டுவோமே அணி. இவ்வளோதான் தேர்வு எண் 11க்கான விடைகள். ஆன்சர் செக் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் 50க்கு எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு பார்க்கலாம். முடிச்சுட்டு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.